வெல்கம் டு நஞ்சு டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போறோம்னா குரங்கு போக்கு. இந்த படத்தோட டைரக்டர் நெல்சன் சாமிநாதன். இந்த படத்தில் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் உள்ள சப்ஜெக்டும் என்ன நடக்குது வீடியோ. அதான் என்ன நான் இல்லாமல் வீடியோ ரிவ்யூ நாஞ்சல் டாக்கீஸ் வாங்க. இதுக்கு முந்தின வீடியோ நான் வந்து சொன்னேன், இப்போ நீ வந்து சொல்கிறியா? இப்போ ஏன் லேட்டு? இப்போ என்ன ஃபேன்ஸ் மீட்டப். ஸோ ஆட்டோகிராஃப் ஃபோட்டோகிராஃப் டிஷர்ட்டில் ஆட்டோகிராஃப்ஸ்லாம் போட்டுட்டு வர கொஞ்சம் லேட்டு. ஃபோட்டோகிராஃபே ஓவராக இருக்குது. உனக்கு தெரியுமா நம்ம 100 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டா? தேங்க்யூ ஃபார் 100 சப்ஸ்கிரைபர். இது மேலும் நாங்கள் நிறைய வீடியோ போட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்? குரங்கு பொம்மை. யார் எடுத்தது? பால் ஆறிடும். நெல்சன் சாமி. யார் ஒளிச்சு வச்சான்னு சொல்லி. அதான் யார் ஒழிச்சு வச்சா? இதுக்கு பேர் ஜோக்கா? நித்திலன் சுவாமிநாதன் எடுத்த படம். நெத்திலன் சாமிநாதன் வருது. நித்திலன் சுவாமிநாதன் யாரு? அதான் மகாராஜா டைரக்டர், மகாராஜா படத்தோட இயக்குனர். இந்த படம் வந்து எப்படி இருக்கும்? ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரான ஒரு படம். ஒரு பொருள் மாறினால என்னெல்லாம் நடக்கும், இல்லை ஒரே பொருள் மாதிரி இருக்கனால என்னெல்லாம் நடக்கும்னு சொல்கிற மாதிரி சொல்கிற கதையாக இருக்கும். ஏன்னா ரீசெண்டாக எனக்கு இப்போ நடந்து செருப்பு ஒரே செருப்பாக இருந்தனால செருப்பை மாற்றி போட்டு பிஞ்ச செருப்பை எனக்கு வச்சுட்டு நல்ல செருப்பு எடுத்துகிட்டு போயிட்டான். என் செருப்பு நல்லா இருந்து ஒரே மாதிரி இருக்கும். இவன் சொல்கிறதுக்கும் படத்துக்கும் என்ன சம்மந்தம் இல்லை. இதனால படத்தை பார்க்காம ஆயிடாதீங்க. இந்த படம் எதை பற்றினா ஒரு த்ரில்லர் தான், வழக்கம் போல் ஒரு கமர்ஷியல் த்ரில்லர். இந்த படம் நம்ம ஏன் பார்க்க மாட்டோம்னா பார்க்கக்கூடாது. ஏன் பார்க்கக்கூடாது? பார்க்க மாட்டாம எப்படின்னா, நம்ம ஒரு படம் பார்ப்போம், ஒரு மாதிரி சூப்பராக இங்கே லைட்டு வச்சு அங்கே லைட்டு வச்சு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே செதுக்கி வச்ச சில மாதிரி இருந்தா, ஐ மீன் ஃப்ரேம் சொல்கிறேன், பாருங்க ஜி ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்னு அப்படி இருக்கும். அப்படி இருந்தால் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரியான சில ஸ்மால் பட்ஜெட் படங்களுக்கு டிஐ கலர் கிரேடிங்லாம் பெருசாக பண்ண மாட்டாங்க. நார்மலாக எந்த கலரில் இருக்கோ அதே மாதிரி அந்த மாதிரி நேச்சுரலாக எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான படம் வந்து நம்ம வந்து மாற்றிட்டு போயிடுவோம். மயக்கம் என்ன, சவஞ்சரி இன்ப காலனி, ஆதலால் காதல் செய்வீர், இந்த மாதிரியான சில படங்கள். காதலிக்க நேரமில்லை வந்தால வச்சிருவேன். காதலிக்க நேரம் இல்லை உனக்கு ஸ்மால் பட்ஜெட்டில் எடுத்த படமா? பட்ஜெட் கூட பார்த்தா அப்படி தெரியல. பார்த்தியா, இவன் என்னமோ சொல்லிட்டு என்னமோ வளரிட்டு இருக்கான். ஆனால் இந்த படத்தை பற்றி நம்ம தாண்டி போயிடுவோம். ஆனால் இந்த படம் சத்தியமாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். அதுக்காண்டி தான் இந்த நிறைய பேர் விதார்த்தை பற்றி பேசியே ஆகணுங்களே. ஏன்னா விதார்த்து வந்து அவருடைய ஸ்டோரி டெல்லிங்கில் அவரோட ஸ்டோரி ஸ்கிரிப்ட் செலெக்ஷன். இப்போ நம்ம நிறைய ஆக்டர்லாம் பார்த்துருப்போம். இப்போ களவாணியில் நடித்த விமல் அவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா நிறைய பேர் காளி வெங்கட் அவங்களா இருக்கட்டும். ஸ்டோரி செலெக்ஷன் வந்து இப்போ அருள்நிதி அவர்களாக இருக்கட்டும், கார்த்தியாக இருக்கட்டும், அவருக்கு எல்லாத்துடைய ஸ்டோரி செலெக்ஷனும் சரி, அவங்க அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே பண்ணுவாங்க. இந்த 3 டிராகன் சிம்பிள் இருக்குல்ல, 3 ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, ஆடியன்ஸ். அதில் கடைசியாக இருக்க ஆடியன்ஸ் ஜோக்கர் நம்ம தான். அவங்க சூப்பராக தருவாங்க. ஆனால் நம்ம தான் அந்த ஜோக்கர் மாஸ்கை எடுக்கிறதுக்கு தான் இந்த படம், இந்த சஜஷன். அப்படி விக்ரம் படத்தில் மாதிரி அப்படி அந்த மாஸ்கை எடுத்துருவோம். அதுக்காக கொண்டு வந்த படம் தான் இந்த படம். இந்த படம் ஒரு அழகான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். இந்த படம் வந்து ஒரு சீட்டேஜிங் த்ரில்லிங்காக கொண்டு போகும். நீங்கள் மகாராஜா படம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்க போனால் ஒரு சிக்னேச்சர் இருக்கும். எப்படின்னா, ஒரு ஃப்ரேமை நிறுத்தி வச்சு பார்த்தா, இப்போ ஒரு குவென்டின் டாரண்டினோ, உடி ஆலன், நோலனுடைய ஃப்ரேம் பார்த்தா இது அவரோட படம் தான் போலே அப்படின்னு நம்ம எப்படி தோணுதோ, அதே மாதிரி படங்கள் தோணுதோ. இந்த படத்தை பார்த்தோன்னா மகாராஜா படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் இந்த டைரக்டர் தான் எடுத்தேன்னு நீங்கள் தெரியாது. மகாராஜா டைரக்டர் தான் இதை எடுத்தாரான்னு தெரியாது. நான் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு சொன்னதில் பார்த்தேன். இப்போ நான் வந்து கேட்க இந்த படம் வந்து மகாராஜா டைரக்டரான்னு கேட்டேன். உண்மை அந்த படம் ஸ்க்ரீனையும் பார்த்து, ஸ்க்ரீன் பிளேயும் பார்த்து, ஆக்டிங்கையும் பார்த்து நான் படம் பார்க்குறத விட மகாராஜா நித்திலன் சுவாமிநாதனோட இன்டர்வியூ கேட்குறது நல்லாயிருக்கும். அது வந்து ரிவர்ஸ் ரைட்டிங்னு ஒரு விஷயம் ஸ்க்ரீன் பிளேயில் சொல்கிறேன். ரிவர்ஸ் ரைட்டிங் என்னன்னா, ஒரு விஷயம் நடக்கணும், அதுக்காக நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுவோம்ல. இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம் எழுதணும். அந்த கண்டிப்பாக எடுப்போம்.
சொல்லு. அந்த ரிவர்ஸ் ஸ்க்ரீன் பிளே, அதாவது இப்போ ஒரு விஷயம் நடக்கணும், அதுக்கு எழுப்புற கொஸ்டின்ஸ், அதுக்கு ஆன்சர் பண்ணால் நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிடும். ஒரு அந்த அந்த விஷயத்தில், அதாவது இப்போ ஒரு செருப்பு தொலையணும், எதுக்கு தொலையணும், அவன் என்னத்துக்கு தொலையணும், வெளியே போனால் தொலைஞ்சிடும், எங்கே வெளியே போகிறான், ஓகே கோயிலுக்கு போகிறான், எந்த கோயிலுக்கு போகிறான், பிள்ளையார் கோயிலுக்கு போகிறான், அப்போ அவன் ஒரு ஹிந்து, ஓகே அப்படின்றதுலேயே ஒரு கேரக்டர் ஸ்கெட்சு, ஒரு பேக்ரவுண்டு, ஒரு இன்சிடென்ட்ஸு, ஒரு கான்ஃப்ளிக்ட் அதுலேயே வந்துடும். அது அப்படி தான் அவருடைய 2 ரைட்டிங்குமே இருக்கும். அப்படி வச்சு இந்த படத்தோட ஹிட்டிங் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. சரி, நீ ரொம்ப வளவலன்னு பேசாத. படம் எப்படி இருக்கும்? படம் சீட்டச்சு த்ரில்லர். ஆனால் நீங்கள் பார்க்கணும், படத்துடைய ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிறது புரியாது, என்ன இது நடக்குது அது நடக்குது புரியவே புரியாது, ஆனால் சூப்பராக இருக்கும். அபியும் நானும் படத்தில், ஆமாம், அபியம் நானும் படத்தில் வந்து அந்த ரவி சாஸ்திரி அவர் வரல, அவர் வந்து இந்த படத்தில் சொல்லுவார்ல, பேர்லேயே பீர் இருக்குதா தான் குப்புன்னு தூக்கிச்சுன்னு, அவர் தான் அவர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. சூப்பராக நடிச்சு. ஓகே, மேலும் இந்த மாதிரியான சஜஷனாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நாஞ்சில் டாக்ஸுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு போகிறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நல்லா போயிருக்குது, ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூஸ் ஏறினாலும் அது அவ்வளோ விரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். பண்ணுங்கண்ணா. தேங்க்யூ.